நம்ம தொடர்ச்சியாக எஸ்ஐஆர் பத்தியான தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான அப்டேட்டை தான் பார்க்க போறோம். அதாவது நிறைய பேர் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் தான் கொடுக்க போறாங்க. ஆனா கொடுத்துருவாங்க. எல்லாருமே வந்து என்ன பண்ணும், டிசம்பர் 4க்கு முன்னாடி கொடுத்துடணுங்கிறதுனால எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம், கொடுத்துருவோம். இப்ப கொடுத்தவங்களும் சரி, அடுத்தது கொடுக்க போறவங்களும் சரி, இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது கொடுத்தவங்க இப்ப என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணலாம். ஸ்டேட்டஸ்னா என்னன்னா, நம்ம கொடுத்துருக்குமே அந்த ஃபார்ம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து ஆன்லைன்ல பதிவேற்றம் பண்ணிட்டாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா டிசம்பர் 4க்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கிட்டு அவங்க பதிவேற்றம் பண்ணாதான் டிசம்பர் 9க்கு நமக்கு லிஸ்ட் வரும். அதனால இப்ப கொடுத்துருக்கவங்க உங்களது பதிவேற்றம் பண்ணிட்டாங்களா, உங்க ஃபார்ம் வந்து என்ன ஆயிடுச்சு, சக்சஸ் ஆயிடுச்சா அப்படிங்கறத வந்து என்ன பண்ணுங்க, நீங்க வந்து ஆன்லைன்ல போய் பார்க்கலாம். அது எப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி இன்னும் கொடுக்கல அப்படிங்கிறவங்க இதை பார்த்து வச்சுக்கோங்க. கொடுத்த உடனே இதை செக் பண்ணிருங்க. வந்து இப்ப நாளைக்கு கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் என்ன பண்ணி பாருங்க, இதை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இப்பவே பிஎல்ஓக்கெல்லாம் வாங்கின உடனே அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேத்துக்கு வாங்கின உடனே என்ன ஆயிடுச்சு, ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வந்து டிசம்பர் 9 வரையும் வந்து இந்த டிசம்பர் 9க்கு வந்து அப்புறம் தான் ஆவணங்கள் வாங்குவாங்க. ஆவணங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போதுமான தகவல் கொடுக்காத போது வாங்குறது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா நம்ம ஃபார்மை கொடுத்துட்டோம், அது வந்து கவர்மெண்ட் வந்து போய் சேர்ந்துருச்சா அப்படிங்கிறது நம்ம இது மூலமா செக் பண்ணிக்கலாம். ஃபார்ம் பிஎல்ஓ இருந்து கவர்மெண்ட்டுக்கு போயிருச்சா, அது நமக்கு லிஸ்ட்ல வந்துருச்சா. லிஸ்ட்னா என்னன்னா ஃபார்ம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கக்கூடிய லிஸ்ட். அப்போ ஃபார்ம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் முதல் கட்டமா டிசம்பர் 9க்கு வந்து நமக்கு வந்து லிஸ்ட் வரும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருந்தே போட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து இப்ப நான் எப்படி பாக்குறதுன்னு சொல்றேன். நீங்க ஃபார்மை கொடுத்துட்டு வந்துதான் என்ன பண்ணும், இதை பார்க்கணும். அந்த அன்னைக்கோ இல்ல அடுத்த நாளோ என்ன பண்ணுவாங்க, பிஎல்ஓ வந்து பதிவேற்றம் பண்ணிருப்பாங்க. அந்த அன்னைக்கு உங்களுக்கு வராட்டினா அடுத்த நாள் பாருங்க, அடுத்த நாள் வராட்டினா ஒரு 2 நாள் கழிச்சு பாருங்க. இதை பார்த்துக்கிட்டே இருங்க. ஒருவேளை உங்களுக்கு வரவே இல்லைன்னா அந்த ஃபார்மை நம்ம கொடுத்தும் கூட அது போய் சேரலைன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேத்துக்கு மிஸ் ஆகக்கூட சான்ஸ் இருக்கு. அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இதை சொல்றோம். ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் அப்படிங்கிறது உங்க ஃபார்முக்கு பின்னாடியே வந்து என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. voters.eci.gov.in அப்படிங்கறது அதோடைய வெப்சைட். அப்படி எதுவுமே வேண்டாம்னா நீங்க என்ன பண்ணலாம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் வரதே இதுதான். அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படிதான் ஓபன் ஆகும். அதாவது பாத்தீங்கன்னா தெரியும், இப்படிதான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்ல வந்து ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு பச்சை கலர்ல இருக்கு பாருங்க. ரைட் சைட்ல மேல இருக்கும். நீங்க போன்ல பார்த்தாலும் இதை பாத்துக்கலாம். கீழே இருக்கும்னு நினைக்கிறேன், போன்லயே இருந்தா. நான் வந்து லேப்டாப்ல பாக்குறேன், அதனால வந்து இடம் இருக்கிறதுனால ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி மேலேயே இருக்கு. இந்த ஃபில் எனுமரேஷன் ஃபார்மை கொடுக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண போறேன்னு அர்த்தம். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஏற்கனவே பிஎல்ஓ கொடுத்துட்டோம். அதை நம்ம இங்க வந்து எப்படி செக் பண்றதுன்னா, இந்த ஃபில் எனுமரேஷன் ஃபார்மை கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு காட்டும். உங்களுடைய நம்பரை கொடுங்க, உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை கொடுங்கன்னு கேட்கும். இப்ப இருக்கக்கூடிய, அதாவது கடைசியா இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல அந்த ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்தீங்கன்னாவே அது என்ன சொல்லும்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடுச்சுன்னு சொல்லும். அப்படி சொல்லிட்டாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம ஃபார்ம் வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு, பிஎல்ஓ இருந்து கவர்மெண்ட்டுக்கே போயிருச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஆனா அது வந்து ஈஸியா போயிட முடியுமான்னு பாத்தீங்கன்னா, சைன் அப் பண்ணிட்டு தான் போகணும். ஒன்னும் கஷ்டம் கிடையாது. இந்த ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா அது என்ன கேக்குன்னா, நீங்க லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனுமே முதல் தடவை போறவங்க டைரக்டா லாகின் பண்ண முடியாது, சைன் இன் பண்ணணும். இப்ப நீங்க லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னாவே இதுல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, என்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய போன் நம்பரோ இல்ல வந்து எபிக் நம்பர்னு சொல்லுது. எபிக் நம்பர்னா என்னன்னா, நம்மளுடைய ஓட்டர் கார்டுடைய நம்பர். இப்ப வச்சிருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி இருக்கு பாருங்க, இப்ப சமீபத்துல வச்சிருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி, அதோடைய நம்பரை டைப் பண்ணும். டைப் பண்ணிட்டு இங்க பக்கத்தால கீழே வந்து பாத்தீங்கன்னா என்டர் கேப்சான் இருக்கா, கேப்சானா பக்கத்தால இருக்கக்கூடிய எழுத்தை அப்படியே பார்த்து டைப் பண்ணும். அங்க என்ன இருக்குதோ அந்த எழுத்து, அது VSWN அந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க, அதை அப்படியே பார்த்து நீங்க டைப் பண்ணுவீங்க. டைப் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, ரெக்வஸ்ட் ஓடிபின்னு கொடுப்பீங்க. ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தனா அது என்ன சொல்லுன்னா, நீங்க ஆல்ரெடி சைன் இன் பண்ணிருந்தா என்ன பண்ணுனா லாகின் பண்ற கூடும். நீங்க வந்து ஆல்ரெடி சைன் இன் பண்ணாட்டினா இந்த ரெக்வஸ்ட் ஓடிபின்னு கொடுத்துடணும். நீங்க இன்னும் சைன் இன்னே பண்ணல, நீங்க முதல்ல சைன் இன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பேஜ் காட்டும். அப்ப சைன் இன் பண்ணிட்டு தான் லாகின் பண்ணணும். அப்ப சைன் இன் என்ன பண்ணும், அதுவே காட்டும். அந்த சைன் இன்ல என்ன கேட்டிருக்கணும், அப்போ அதே தான் கேட்கும். மொபைல் நம்பரும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு கேட்கும்.
மொபைல் நம்பர் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேரை வந்து 2ஆ பிரிச்சு கொடுக்கலாம். நான் வந்து எப்படி கொடுத்தேன்னா என்னுடைய பேர் ஃபுல்லா வந்து ஃபர்ஸ்ட் நேம்னு கொடுத்துட்டேன். அதை பிரிக்கல. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்ங்கிறதுக்கு நிறைய வந்து அப்ரிவியேஷன் இருக்கு. அது குடும்பத்துடைய பெயர் அந்த மாதிரிலாம் வந்ததா அது லாஸ்ட் நேம்ல போடணும். இல்லாட்டினா இனிஷியல மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறது லாஸ்ட் நேம்ல போட்டுட்டு என்ன பண்ணிட்டேன் சைன்இன் கொடுத்துட்டேன். இப்ப சைன்இன் அந்த ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தணும். நான் கொடுத்த போன் நம்பருக்கு வந்துருச்சு. அந்த ஓடிபியை டைப் பண்ணணுமே என்ன ஆயிரும்னா உடனே என்ன ஆயிரும் மறுபடியும் வந்து இந்த மாதிரி வந்துடும். அதாவது அந்த முதல்ல வந்து பாருங்க நம்ம போனோம்ல அந்த மாதிரி வந்துடும். மறுபடியும் நீங்க என்ன பண்ணும் ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணும்னா லாகின் கேட்கும். ஏன்னா வந்து நம்ம சைன்இன் பண்ணாதனால முதல் தடவைங்கிறதுனால நம்ம சைன்இன் பண்ணிட்டோம். மறுபடியும் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு லாகின் காட்டும். இப்ப அந்த லாகினை கொடுக்கணும். அப்ளை நம்ம கொடுக்க முடியல, சைன்இன் பண்ணிட்டு தான் கொடுக்க விட்டுச்சு. இப்ப வந்து லாகின் வந்து பண்ண முடியும். ஒரு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த லாகின் ஃபார்முக்கு மொபைல் நம்பர் கேட்கும். இப்ப நீங்க கடைசியா இப்ப கொடுத்துருப்பீங்களா அந்த மொபைல் நம்பருக்கே அதை வச்சுதான் நீங்க சைன்இன் பண்ணீங்கன்னா அந்த மொபைல் நம்பரவே மறுபடியும் இங்க கொடுங்க. கேப்சாவை என்டர் பண்ணுங்க. ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த போனுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்தணும். அப்புறம் என்ன ஆயிரும்னா லாகினும் ஆயிரும். மறுபடியும் இதே மாதிரி வரும். இந்த இடத்துல வந்து இப்பதான் நீங்க என்ன பண்ணும் ஃபில் எனுமரேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணணுமே அது என்ன பண்ணும்னா உங்கள்கிட்ட 2 கேள்விதான் கேட்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்டேட்டை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ்நாடுன்னு வரும். செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது செலக்ட் பண்ண கையோட இங்க பாருங்க எனக்கு தமிழ்நாடுன்னு ரைட் சைட்ல காட்டுது. நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது கையோட என்ன காட்டும்னா எபிக் நம்பர் அப்படின்னு சொல்லும் போதே 2025 எபிக் நம்பர்னு சொல்லுது. அப்படின்னா ஓட்டர் ஐடி கார்டு வந்து 2025 வந்து இப்ப இருக்குது பாருங்க. இப்ப இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடியை வந்து நம்பர் கொடுங்கன்னு சொல்லுது. அந்த ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்துடணும். கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும் பக்கத்தால இருக்கக்கூடிய சர்ச்சை கொடுக்கணும். சர்ச் கொடுத்தனுமே அது என்ன சொல்லுனா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு ஃபார்ம் ஆல்ரெடி சப்மிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மெசேஜ் வரும். இப்படி ஒரு மெசேஜ் வந்துருச்சுன்னா உங்க ஃபார்ம் வந்து ஆன்லைன்ல பதிவேற்றம் செய்யப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லாம அது வேற ஏதாவது ஓபன் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் என்ன ஆகல சப்மிட் ஆகலன்னு அர்த்தம். அப்படின்னா எது ஓபன் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஃபார்மை வந்து சப்மிட் பண்றதுக்கான ஓபன் ஃபார்ம் தான் வரும். அதை நம்ம வந்து ஃபில் பண்ணக்கூடாது. நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்ப போயிருக்கோம். அப்ப நம்ம இந்த இடத்துல சர்ச் கொடுத்தோன்னுமே நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து சப்மிட்டட்னு வந்துச்சுன்னா அவ்வளவுதான் நம்ம ஃபார்ம் வந்து பதிவேற்றம் பண்ணப்பட்டாச்சுன்னு சொல்லிட்டு நீங்க வெளியே வந்துடணும். இல்ல சப்மிட்டட்னு வராம வேற ஏதாவது ஓப்பன் ஆச்சுன்னா ஏதாவது வந்து அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ற மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா இன்னும் வந்து என்ன ஆகல பதிவேற்றம் பண்ணப்படல அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் மறுபடியும் 1 நாள் விட்டு 2 நாள் விட்டு செக் பண்ணுங்க. ஏன்னா டிசம்பர் 9க்கு உங்களுடைய பேர் லிஸ்ட்ல வரணும்னா இந்த மாதிரி செக் பண்ணி வச்சுக்கோங்க. நடுவில் ஏதாவது ஒரு தப்பு வரும்போது கூட நம்ம என்ன பண்ணலாம் BLOட்ட வந்து கேட்டுக்க முடியும். நம்ம ஃபார்ம் வந்து மிஸ் ஆகாம இருக்குது அப்படிங்கறத இதை வச்சு நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். நம்ம தொடர்ச்சியாக SIR அப்டேட்டுகளை போட்டு வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு. இது யூஸ்ஃபுல்லா இருந்தா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.